வெளிநாடு செல்லும் இந்திய பயணிகளுக்கு ஒரு முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான செய்தி. விமான நிலையங்களில் இமிகிரேஷன் கவுண்டரில் நின்று உங்கள் போர்டிங் பாஸில் அதிகாரி முத்திரை போடுவதற்கான காத்திருக்க வேண்டிய நடைமுறை விரைவில் முடிவுக்கு வருகிறது. செப்டம்பர் 1 முதல் புதிய நடைமுறை அமலுக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அது என்ன புதிய நடைமுறை? இதனால் வெளிநாடு செல்லும் பயணிகளுக்கு என்ன பயன்? இந்த காணொலியில் தெரிந்து கொள்ளலாம். காணொலியை முழுமையாக பாருங்கள். இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யும் பயணிகளுக்கு விமான நிலையங்களில் இமிகிரேஷன் என்பது முக்கியமான ஒரு கட்டமாக இருக்கிறது. இதுவரை இமிகிரேஷன் அதிகாரிகளின் சரிபார்ப்புக்கு பிறகு பயணிகளின் போர்டிங் பாஸில் இமிகிரேஷன் ஸ்டாம்ப் அல்லது முத்திரையிடப்படும் நடைமுறை இருந்து வந்தது. ஆனால் இனிமேல் இந்த நடைமுறையில் ஒரு முக்கியமான மாற்றம் வர உள்ளதாக கூறப்படுகிறது. வரும் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் இந்தியாவில் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் போர்டிங் பாஸில் இமிகிரேஷன் அதிகாரிகள் முத்திரையிடும் நடைமுறை ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கிறது. இதன் மூலம் விமான நிலையங்களில் பயணிகளுக்கான செயல்முறை மேலும் எளிமையாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாற்றத்தின் முக்கிய நோக்கம் என்ன? விமான நிலையங்களில் பயணிகளுக்கு ஏற்படும் தேவையற்ற காத்திருப்பு நேரத்தை குறைப்பது. குறிப்பாக அதிகமான பயணிகள் இருக்கும் நேரங்களில் இமிகிரேஷன் கவுண்டர்களில் நீண்ட வரிசைகள் ஏற்படலாம். ஒரு பயணியின் ஆவணத்தை சரிபார்ப்பது மட்டுமன்றி போர்டிங் பாஸில் முத்திரையிடும் பணியும் நடைபெறுவதால் கூடுதல் நேரம் எடுத்துக் கொள்ளப்படும். இந்த நடைமுறை நீக்கப்பட்டால் காத்திருப்பு நேரம் குறையலாம், வரிசைகள் குறையலாம், பயணிகளின் பயண அனுபவம் வேகமாகவும் எளிமையாகவும் மாறலாம். வெளிநாடு செல்லும் பயணிகளுக்கு இது நிச்சயமாக ஒரு முக்கியமான மாற்றமாக இருக்கலாம். குறிப்பாக அடிக்கடி வெளிநாடுகளுக்கு பயணம் செய்பவர்கள், வேலைக்காக வெளிநாடு செல்பவர்கள், மாணவர்கள் மற்றும் குடும்பத்துடன் பயணம் செய்பவர்களுக்கு விமான நிலைய நடைமுறைகள் எளிதாகும். முன்பு இமிகிரேஷன் முடிந்த பிறகு போர்டிங் பாஸில் முத்திரை போடுவதற்காக செயல்முறையும் இருந்தது. இனி அந்த ஒரு கட்டம் நீக்கப்படுவதால் விமான நிலையங்களில் செலவிடும் நேரத்தை குறைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது குறைந்த காத்திருப்பு, வேகமான செயல்முறை, எளிதான விமான பயணம் என்பதுதான் இந்த மாற்றத்தின் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் பயணிகள் ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். போர்டிங் பாஸில் முத்திரையிடும் நடைமுறை ரத்து செய்யப்படுவது என்பது இமிகிரேஷன் சரிபார்ப்பு ரத்து செய்யப்படுகிறது என்று அர்த்தமல்ல. வெளிநாடு செல்லும் பயணிகளுக்கான இமிகிரேஷன் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான வழக்கமான சரிபார்ப்புகள் தொடர்ந்து இருக்கும். மாற்றப்படுவது முக்கியமான போர்டிங் பாஸில் முத்திரையிடும் நடைமுறைதான். விமான நிலைய பயண நடைமுறைகளை எளிதாக்கும் வகையில் இந்த மாற்றம் அமலுக்கு வந்தால் வெளிநாடு செல்லும் கோடிக்கணக்கான இந்திய பயணிகளுக்கு இது நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இந்த புதிய நடைமுறை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றீர்களா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் செய்யுங்கள். வெளிநாடு செல்லும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த தகவல் பயன்படும் என்றால் இந்த காணொலியை ஷேர் செய்ய மறக்காதீர்கள். மேலும் இதுபோன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நமது பக்கத்தை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.